Hello guys. So history அப்படிங்கிறது it has become an important subject. Prelims ஆகட்டும் மெயின்ஸ் ஆகட்டும், அதுவும் இப்போது மாடிஃபைட் ஹிஸ்ட்ரி, அதாவது புது சிலபஸ்லையுமே வந்து ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு புது புக்கும் கூட. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ஹைலி அப்டேட்டட் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி பார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் போத் ஃபார் யூபிஎஸ்சி ஆஸ் வெல் அஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி, prelims as well as mains, and sometimes also for UPSC history optional. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கண்டென்ட்டை என்ரிச் பண்ணி கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு லெசன் எப்பவும் போல் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அர்லி இந்தியா, தட் இஸ் ஃப்ரம் த பிகினிங் டு த இண்டஸ் சிவிலைசேஷன். பிகினிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஸ்டோன் ஏஜை தான் சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்தியாவில் ஏன் வந்து இவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒன் ரீசன் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ராபப்ளி வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷனில் கூட இப்படி ஒரு கொஷின் வரலாம், அக்கௌண்ட் ஃபார் த டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்கலாம். ஸோ வை இந்தியாவில் இவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது, ஸோ வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஸோ மச் ஆஃப் டைவர்சிட்டி இன் இந்தியா. ஸோ யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறோம்ல, ஏன் இவ்வளோ ஒரு வேரியட் கண்ட்ரி, டைவர்சிட்டி இருக்கக்கூடிய கண்ட்ரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரீசன் இஸ் டைவர்ஸ் எக்கோசோன்ஸ். எக்கோசோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி ஹேஸ் வேரியட் ஜாகிரஃபி. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஹிமாலயாஸ் இருக்குது, விச் ஆர் மவுண்டனியஸ் ரீஜன். வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பீக்ஸ் இங்கே தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா வி ஹாவ் சம் மவுண்டைன் சிஸ்டம், வெஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம்னா ஓஷன் அண்ட் ஸோ மெனி ரிவர்ஸ் தட் ட்ரெயின் த கண்ட்ரி அண்ட் டெசர்ட்ஸ். ஸோ இந்த எக்கோசிஸ்டமே வந்து ரொம்ப டைவர்ஸாக இருக்குது. இந்த எக்கோசோன்ஸில் வேரியஸ் குரூப்ஸ் வந்து மைக்ரேட் ஆகுறாங்க. அதுதான் ஒன்று, வேரியஸ் எக்கோசிஸ்டம்ஸ் அண்ட் வேரியஸ் குரூப்ஸ். ஸோ குரூப்பாக பீப்புள் மைக்ரேட் ஆகும்போது ஒவ்வொரு இடத்துல செட்டில் ஆகுறாங்க. ஸோ அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு அவர்கள் தங்களை தாங்களே மாற்றி கொள்கிறார்கள். அதுதான் இங்கே அழகாக கொடுத்துருக்காங்க. ஈச் குரூப் இவால்வ்ட் இட்ஸ் ஓன் கல்ச்சர் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் பிளேஸ். அவங்கவுங்க செட்டிலான இடத்துல இருக்கக்கூடிய தன்மைக்கு ஏற்பவாறு தங்களுடைய கல்ச்சரை டிசைட் பண்ணுறாங்க. அதிலிருந்து தான் we have got so much of pluralistic beliefs and systems. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வை இந்தியா ஆஸ் சச் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் டைவர்சிட்டி. ஸோ இது ஒரு ப்ராப்பர் மெயின்ஸ் கொஷின்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ கண்டென்ட் வந்து இந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒத்து படிக்கணும், அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, சோர்ஸஸ். இப்போது ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே, ஸோ தேர் ஆர் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே தேர் ஆர் ஹிஸ்ட்ரி எப்படி பிரிப்பாங்கன்னா, தேர் வில் பி ப்ரீ ஹிஸ்ட்ரி, தென் த ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, தென் த ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி. ஸோ இப்படி தான் பிரிக்காங்க. ஸோ ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது இட் இஸ் த ஹிஸ்ட்ரி வேர் தேர் இஸ் நோ ஸ்கிரிப்ட் ஆர் லாங்குவேஜ், ரிட்டன் எவிடன்ஸ் கிடையாது. அதுதான் ஸ்டோன் ஏஜ். ஸோ எப்போவுமே ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட்ஸ் வித் ப்ரீ ஹிஸ்ட்ரி வேர் தெர் இஸ் நோ ரிட்டர்ன் எவிடன்ஸ் ஆர் நோ லாங்குவேஜ். ஓகேங்களா? ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது வி ஹாவ் ரிட்டர்ன் எவிடன்ஸ், பட் என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் ஹரப்பன் சிவிலைசேஷன். ஹரப்பன் ஸ்கிரிப்ட் இது வரைக்கும் யாருக்கும் ஒன்றும் டெசிஃபர் பண்ண முடியலை. தட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி. ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி இஸ் வேர் வி ஹாவ் லிட்ரேச்சர் கம்மிங் அவுட் and proper recording of history is taking. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பர்டிகுலராக வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரீ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் தான் மெயின் சோர்ஸு. ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸாக இருக்கலாம். சைட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, பல்லாவரம், திரம்பாக்கம். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் தான் பார்த்திங்கன்னா நிறையா பலியோலித்திக் டூல்ஸ், அந்த கற்கள் அது எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். ஜியாலஜிக்கல் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பர்டிகுலர்லி வி கேன் சே கிளேஷியல் டில் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் மெனி டேர்ம்ஸ். ஸோ
with respect to geographical happenings and the sediments பேஸ் பண்ணி எடுக்கிறது. அனிமல் போன்ஸ், பிகாஸ் இந்த போன்ஸை வச்சு எந்தெந்த அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஃபாசில்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் பிளான்ட் ஃபாசில்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸாக இருக்கலாம், இல்லை அனிமல்ஸோட ஃபாசில்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து தே கேன் டெல் அபவுட் அந்த டைமில் என்னென்ன அனிமல்ஸ் இருந்துச்சு, அந்த டைமில் என்னென்ன பிளான்ட்ஸை வந்து இவங்க டொமஸ்டிகேட் பண்ணாங்க, அது எல்லாமே. ஸ்டோன் டூல்ஸ் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஹேண்ட் ஆக்ஸ், க்ளீவர்ஸ், சாப்பர்ஸ். அண்ட் இந்த ஸ்டோன் டூல்ஸோட சைஸ், ஷேப், ஷார்ப்னஸ் இது எல்லாமே வந்து இப்போது ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, வர குட்டியாச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த டைம் பீரியடில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்லும். ஈவன் டூல்ஸ் ஆஃப் போன்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ராக் பெயிண்டிங்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய கல்ச்சர். ஸோ அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அதை பற்றி சொல்லும். அவங்களோட சொசைட்டி எப்படியா இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ஐடியாவை கொடுக்கும். அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ், அவங்க உபயோகப்படுத்தின பொருள். ஸோ ஒரு சில டைம்ஸ் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஊசிமணி, பாசிமணி. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இது ஒரு ப்ராப்பர் மெயின்ஸ் கொஷினாக இருக்கலாம், இல்லை ப்ராபப்ளி ஒரு ப்ரிலிம்ஸ் கொஷினாக கூட இருக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ்? சிம்பிள் கொஷின். ஸோ இதில் வந்து ராக் பெயிண்டிங்ஸும் ஒரு ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸ் தான். ஏன்னா ராக்ஸ் வந்து அது லிட்ரரி சோர்ஸ் அப்படி எடுத்துடக்கூடாது. ஸோ இதை வந்து ஒரு மெயின்ஸ் கொஷினாக கூட கேட்கலாம். லிஸ்ட் ஆன் த வேரியஸ் ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் ஃப்ரம் விச் the historical facts can be deciphered. ஸோ ஆர்கியாலஜிக்கல் சோர்ஸஸ் பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்ஸ் ஒரு சப்டிவிஷன் கொஷினாவோ இல்லை ஒரு டீட்டெயில்டு ஆன்சர் கொஷினாவோ கேட்டால் அந்த டைமில் எழுதுறதுக்கு இவ்வளோ கண்டென்ட், இந்த ஒவ்வொன்றையும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எழுதினாலே யூ கேன் ஃபில் அப். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு பார்த்துக்கிட்டோம்னா நான் சொன்னது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அனிமல் சோர்ஸஸ், பிளான்ட் சோர்ஸஸ், அதுதான் வந்து ஃப்ளோரா அண்ட் ஃபானான்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளோரல் சோர்ஸஸ் வச்சு எந்தெந்த பிளான்ட்ஸை டொமஸ்டிகேட் பண்ணாங்க, எந்தெந்த பிளான்ட்ஸை ஃபார்மிங் பண்ணாங்க, ரைஸ் பண்ணாங்க, வீட் பண்ணாங்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளோரல் எவிடன்ஸ் வந்து அந்த சீட்ஸ், விதைகளாக இருக்கலாம், இல்லை பாலன்ஸாக இருக்கலாம், இல்லை பிளான்ட் ஸ்டோன்ஸோடு சேர்ந்து பிளான்ட்ஸ் வந்து ஃபாசிலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதை வச்சு நம்ம சொல்கிறது. அனிமல்ஸ், எந்தெந்த அனிமல்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணாங்க இதெல்லாம் சொல்லலாம். இது போக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் இந்த பாயிண்ட்டு வந்து இப்போ பெருசாக இந்த புக்லேயும் இருக்காது. சின்ஸ் திஸ் இஸ் அ ஹைலி அப்டேட்டட் வெர்ஷன், இந்த பாயிண்ட்டு கொடுத்துருக்குறாங்க. mtDNA, தட் இஸ் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ வச்சு அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாமே வந்து அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து எங்கேருந்து மைக்ரேட் ஆனாங்க, வெதர் இண்டிஜினியஸ் பாப்புலேஷனாக இல்லை மைக்ரேட்டட் பாப்புலேஷனாக, இதையெல்லாம் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஜெனட்டிக்கல் சயின்ஸ் யூஸ் பண்ணி, டிஎன்ஏ ஸ்டடீஸ் யூஸ் பண்ணி தே டாக் அபவுட் ஹிஸ்ட்ரி. ஸோ இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, தெர் இஸ் அ பிளேஸ் கால்ட் அஸ் ராக்கி கார்கி, RAKHI, ராக்கி கார்கின்னு சொல்லிட்டு there is a place in Haryana which is nothing but an Indus Valley civilization site, one of the biggest site in India. IVC அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்டு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு விமன் ஓட ஜீன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி தே ஃபவுண்ட் தட் இந்த ஜீன் வந்து சப்போஸ் இதுதான் இந்தியான்னு வைங்க, இந்த ஜீன் வந்து இட் இஸ் அன் இண்டிஜினியஸ் ஜீன். ஸோ இங்கேருந்து ஸ்டெப்பினா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வரக்கூடிய அந்த பாஸ்டோரல் பீப்புள், ஸோ அவங்களோட ஜீன் கலப்பு எதுவும் இல்லை. ஈரான்லேருந்து வரக்கூடிய மக்களுடைய ஜீன் கலப்பு இல்லை. ஸோ அதனால் இங்கே இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள் தான். ஸோ நம்ம நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பீப்புள் தான் டிஸ்பர்ஸ் ஆகிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸை
ஸோ அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் சயின்டிஸ்ட் முன் வச்சாங்க. ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆன் mtDNA ஸ்டடீஸ். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட்டு, ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியாவில் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியாஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ப்ரீ ஹிஸ்டாரிக் இந்தியாஸ் நத்திங் பட் இந்த ஸ்கிரிப்ட் வரக்கு முன்னாடி பீரியட் தான் ப்ரீ ஹிஸ்ட்ரி. சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் ஸ்டோன் ஏஜ். ப்ரீ ஹிஸ்டரி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டோன் ஏஜ். ஸ்கிரிப்ட் இல்லாத பீரியட். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே வந்து த மெயின் திங் இஸ் ஹியூமன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஃபஸ்ட்டு ஆஃப்ரிக்கா. ஸோ மனிதர்களின் தாயகம் அல்லது பிறப்பிடம் அப்படின்னு பார்த்தா ஆஃப்ரிக்கா தான். ஸோ இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் வந்து மக்கள் மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா, ஆஃப்ரிக்கா, இந்தியா இது எல்லாமே வந்து ஒரு காலத்தில் ஒரே ஒரு ஜியோக்ராஃபிக்கல் லேண்ட்ஃபார்மாக இருந்தது தான். ஸோ இந்த ஆஃப்ரிக்காவிலேருந்து தான் பீப்புள் மைக்ரேட் இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ், வேரியஸ் குரூப்ஸில் மைக்ரேட் ஆகி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அந்தந்த சூழ்நிலைகள், அந்தந்த ஜியோக்ராஃபிக்கு ஏற்ற மாதிரி தங்களை தாங்களே மாற்றிக்கிறாங்க, அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ டைவர்சிட்டி வந்திருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்பீஷியஸ். நிறையா ஹியூமன் ஆன்செஸ்டர் ஸ்பீஷியஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆந்த்ரோபாலஜி அந்த சப்ஜெக்ட் படிக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் அர்லியஸ்ட் ஹியூமன் ஆன்செஸ்டர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்காலேருந்து வெளியே வந்தவங்க யாருன்னா ஹோமோ இரக்டஸ். இரக்டஸ் அப்படின்னா இரக்ட் அப்படின்னா நல்லா நேராக நிமிர்ந்திருக்கக்கூடியவங்க. ஸோ ஒரு ஹியூமன் பீயிங் இப்படி இருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தேவர் நாட் இரக்ட். ஸோ ஒரு நாய் மாதிரி ஒரு பெண்டு ஷேப்பில் தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்பைனல் பொசிஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் சேஞ்சஸ் இரக்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்பீஷியஸ் தான் வந்து ஹோமோ இரக்டஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹோமோ இரக்டஸ் தான் ஆஃப்ரிக்காவிலேருந்து மைக்ரேட் ஆகக்கூடிய முதல் ஸ்பீஷியஸ். சரிங்களா? அண்ட் இதில் மேஜராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்டோன் ஏஜை வந்து எப்படிலாம், அதாவது ப்ரீ ஹிஸ்ட்ரி எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ், அயன் ஏஜ் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது அகெயின் இட் இஸ் டிவைட் இன்டு பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக். இந்த பாலியோலித்திக்கை தான் வந்து லோவர் பாலியோலித்திக், மிடில் பாலியோலித்திக், அப்பர் பாலியோலித்திக் அப்படின்லாம் பிரிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே ஒரு சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஹிஸ்ட்ரியே வந்து இட் இஸ் லைக் சேஞ்சஸ். என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, என்னென்ன மாற்றங்கள் ஏற்படாமல் அப்படியே ரீட்டைன் ஆகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் அவுட் ஆகுது, அதை பற்றிய ஒரு ஸ்டடி தான் ஹிஸ்ட்ரி. ஸோ இதுலேயும் இந்த ஒவ்வொரு பாலியோலித்திக் ஏஜஸ்லேயும் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுது. அது என்னென்னு பார்ப்போம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாலியோலித்திக் அடுத்து மீசோலித்திக் அடுத்து நியோலித்திக், இப்படி தான் வந்து மூவ் ஆகுது. ஸோ நியோலித்திக் ஏஜ் இஸ் நோன் அஸ் நியோலித்திக் ரெவல்யூஷன். ஏன் நியோலித்திக் ரெவல்யூஷனை சொல்கிறாங்கன்னா, பல இம்பார்ட்டண்ட் சேஞ்சஸ், அதாவது டொமஸ்டிகேஷன் அங்கே தான் நடக்குது. அனிமல்ஸ் வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறதும் மேக்ஸிமம் அங்கே தான் நடக்குது. அண்ட் டூல்ஸ் பார்த்தோம்னா ஹை லெவல் லித்திக் டூல்ஸ் டெவலப் ஆகுது, அதுவும் அங்கே தான் நடக்குது. ஸோ இது எல்லாமே தான் வந்து நியோலித்திக் பீரியடாக நியோலித்திக் ரெவல்யூஷன் சொல்லுவோம். அது பின்னாடி பார்ப்போம். ஸோ லோவர் பாலியோலித்திக் கல்ச்சர்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன, ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பெருமையான விஷயம் என்னென்னா, அதனுடைய பலியோலித்திக் ஏஜோடைய ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் பல்லாவரம், சென்னை. ஸோ அங்கே தான் வந்து முதல் முறையாக பலியோலித்திக் டூல்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணப்படுது பை திஸ் பர்சன் கால் ராபர்ட் ப்ரூஸ் ஃப்ரூட். 1863 இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இந்த மாதிரி பலியோலித்திக் டூல்ஸ் வந்து பல்லாவரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த லோவர் பலியோலித்திக் பீரியடில் இருந்த ஹியூமன் ஆன்செஸ்டர் ஸ்பீஷஸ் பார்த்திங்கன்னா ஹோமோ இரக்டஸ். ஆல்ரெடி பார்த்தோம், ஆஃப்ரிக்காவிலேருந்து வெளியே இருந்த முதல் ஹியூமன் ஸ்பீஷஸே வந்து இந்த ஹோமோ இரக்டஸ் தான். ஸோ அந்த ஹோமோ இரக்டஸ் தான் இந்த லோவர் பலியோலித்திக் பீரியடில் இருக்கிறாங்க. அது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா,
என்னென்ன டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஹேண்ட் ஆக்ஸ், க்ளீவர்ஸ், சாப்பர்ஸ். மெயின் டூல்ஸ் வந்து இதுதான், ஹேண்ட் ஆக்ஸு, க்ளீவர்ஸு, சாப்பர்ஸ். அது என்னென்னா, இப்படி ஒரு பெரிய ஸ்டோன் இருக்குன்னா அந்த ஸ்டோனை சின்ன சின்னதாக வெட்டி இந்த சின்ன பீஸ் எடுத்து அதை வந்து ஃப்ளேக்ஸ், அதுலேருந்து சிப்ஸ் சின்னதாக துருவி நீக்கி ஷார்ப் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒரு டூல் மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து இந்த ஸ்டோன் மேக்கிங் ப்ராசஸ். எதுக்காக ஸ்டோன்ஸ் எதுக்கு அப்படின்னா வேட்டையாடுறதுக்காக, அப்புறம் வேட்டையாடின அனிமல்ஸோட தோலை உரிக்கிறதுக்காக, ஒரு சில எலும்புகள்லாம் முறிக்கிறதுக்காக, டியூபர்ஸ் கிழங்கெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்காக, ஃபுட்ஸ் எல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்காக, எடுத்த ஃபுட்ஸை வந்து சப்போஸ் ஃபுட் ஏதோ இருக்குன்னா அதை வந்து ப்ராசஸ் பண்ண, அதை உடைக்க, இல்லை அதை வந்து நல்லா கலக்க, அந்த மாதிரி ரீசன்ஸுக்கெல்லாம் வந்து இந்த ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பலியோலித்திக் கல்ச்சர்ஸுமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அக்கூலியன் கல்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி 2 ட்ரெடிஷன் சொல்கிறாங்க. ஸோ இது மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அக்கூலியன் ட்ரெடிஷன்னா என்ன, சுஹேனியன் ட்ரெடிஷன்னா என்ன. ஸோ அது இங்கே இருக்க அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அக்கூலியன் ட்ரெடிஷன். இப்போ நம்ம வந்து 3 டூல்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஹேண்ட் ஆக்ஸ், க்ளீவர்ஸ், சாப்பர்ஸ்னு. இதில் ஹேண்ட் ஆக்ஸ் அண்ட் க்ளீவர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 டூல்ஸும் யூஸ் பண்ண கல்ச்சர் தான் வந்து அக்கூலியன் கல்ச்சர். இந்த சாப்பர்ஸை அதிக அளவில் யூஸ் பண்ண கல்ச்சர் தான் வந்து சுஹேனியன் கல்ச்சர். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கா இந்த சொஹான் ட்ரெடிஷன் சொல்லிட்டு. ஸோ சோஹன் ட்ரெடிஷன் சொஹேனியன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹேண்ட் ஆக்ஸ் அண்ட் க்ளீவர்ஸை யூஸ் பண்ணதை வந்து அக்கூலியன் ட்ரெடிஷன்னு சொல்லுவாங்க, அக்கூலியன் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து அந்தந்த பிளேசஸ் பேஸ் பண்ணி தான் சொல்கிறது. ஸோ இந்தியா முழுமைக்கும் மேக்ஸிமம் பரவி இருந்தது அக்கூலியன் கல்ச்சர். சோஹன் அப்படிங்கிறது வந்து சோஹன் வேலின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது தான். ஸோ இனிஷியலாக ஹிஸ்டோரியன்ஸ் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த சோஹன் கல்ச்சரும் அக்கூலியன் கல்ச்சரும் 2க்கும் சம்மந்தமே இல்லை, இது ஒரு பார்ட் ஆஃப் த பிளேஸில் இருந்தது, இது ஒரு பார்ட் ஆஃப் த பிளேஸில் இருந்ததுன்னு நினச்சாங்க. பட் இந்த சோஹன் ட்ரெடிஷனை வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்ச போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சோஹன் வேலி ஏரியாலையும் அக்கூலியன் டூல்ஸ் இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியா அப்படின்னா அக்கூலியன் கல்ச்சர் மெயினாக சொல்லணுன்னா சென்னை பேஸ்ட் ஏரியா தான் வந்து அக்கூலியன் கல்ச்சரோட ஹப்பு. நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா அந்த சோஹன் வேலி தான் சோஹன் கல்ச்சரோடைய ஹப்பு. பட் இந்த அக்கூலியன் கல்ச்சரோட டூல்ஸு இப்படி பரவி சோஹன் வேலி வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரிசர்ச்சில் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரே நிமிஷம். ஃபைன். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் சைட்ஸ் இந்த அக்கூலியன் கல்ச்சர்ஸ் அண்ட் லோவர் பலியோலித்திக் ஏரியாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சென்ட்ரல் இந்தியான்னு சொல்லும்போது நமக்கு ஞாபகம் வர்றது வந்து மெயினாக நர்மதா வேலி ஞாபகம் வரணும், பிம்பட்கா ஏரியான்னு ஞாபகத்துக்கு வரணும். அண்ட் தென் சவுத் ஈஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் சென்னை. ஸோ 2 கிளஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க இந்தியாவில், தட் இஸ் சென்ட்ரல் இந்தியா, இந்த நர்மதா வேலி இந்தியாஸ் கிட்ட, அந்த அதர் சவுத் ஈஸ்ட் இந்தியா, தட் இஸ் சென்னை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ். ஸோ இந்த 2 ஏரியாஸும் தான் வந்து ப்ராபப்ளி த மெயின் கிளஸ்டர்ஸ் ஃபார் லோவர் பலியோலித்திக் டூல்ஸு. அண்ட் இந்த 2 ஏரியாஸுமே தெர் இஸ் ஹை ரெயின்ஃபால்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ரிசோர்ஸும் க்ரீன் கவரும் இருந்ததுனால அந்த இடத்துல தான் இனிஷியல் ஸ்டேஜஸில் பீப்புள் இருந்திருக்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் இந்த லோவர் பலியோலித்திக் டூல்ஸ் நான் சொன்ன மாதிரி மெயினாக இந்த 2 கிளஸ்டர் தான், ஒன்று சென்ட்ரல் இந்தியா, இன்னொன்று இது சென்னை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ். பட் மிச்ச இடத்துலையும் நிறையா இருந்திருக்குது. அது இல்லாத ரீஜன், ரொம்ப குறைவாக இருக்கிற ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய கெஞ்சேட்டிக் வேலி, சவுத் டிப் ஆஃப் த தமிழ்நாடு அண்ட் ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். ஸோ இந்த 3 ஏரியாவில் இல்லை. ஸோ எங்கே இருக்காங்க, எங்கே இல்லை, அது ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ இந்த சென்ட்ரல் இந்தியா இந்த இடத்துல இருக்காங்க, இங்கே இருக்காங்க மெயினாக, மிச்ச இடத்துல இருக்காங்க. அவங்க இல்லாத ஏரியா பார்த்திங்கன்னா இப்போ இந்த சென்ட்ரல் இந்தியா இருக்குன்னா சென்ட்ரல் இந்தியாவுக்கு மேலே கொஞ்சம் ஏரியா, தட் இஸ் கஞ்சட்டிக் வேலியில் அது சைடில் இருக்கக்கூடிய
இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட ஹில் ஏரியாஸில் இல்லை. அண்ட் அதுக்கு இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் கொஞ்சம் கீழே வந்தோம்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க, பட் தமிழ்நாடோட டிப்பில் இல்லை. ஸோ இதுதான் வந்து ப்ரெசன்ஸ் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் லோவர் பலியாலித்திக் டூல்ஸ்க்கு மெயின் ஒரு ஜாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் குரோனாலஜி படி பார்க்கும்போது, குரோனாலஜினா டைம் பீரியட். ஸோ எந்த எவ்வளோ நாள்லேருந்து எவ்வளோ நாள் வரைக்கும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஃப்ரம் 2 million years, 2 million 20 lakh, நிறையா போயிட்டே இருக்கும். 20 lakh இயர்ஸ்லேருந்து இருக்காங்க டு 60,000 இயர்ஸ். ஸோ 20 lakh BC டு 60,000 BC, அதுதான் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் திஸ் லோவர் பலியோலித்திக் பீரியட். ஸோ என்டையர் ஹிஸ்ட்ரியோட மேக்ஸிமம் பீரியட் பார்த்திங்கன்னா இந்த லோவர் பலியோலித்திக் பீரியட்லேயே நமக்கு கழிஞ்சிருச்சு. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னது அப்படின்னா, இந்த ஹொமினின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பீஷஸ், அதாவது ஹோமோசாப்பியன்ஸோட இமீடியட் ஆன்செஸ்டர். ஸோ ஹொமினினாக இருந்திருக்காங்க, அதுலேருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் ஹோமோசாப்பியன்ஸாக மாறியிருக்காங்க. இந்த ஹோமோசாப்பியன்ஸோட இனிஷியல் ஸ்டேஜ் தான் ஹோமோ எரெக்டஸ், அவங்க தான் ஃபஸ்ட்டு மைக்ரேட் ஆன ஸ்பீஷஸ்னு பார்த்துருக்கோம். பட் இந்த ஹோமோ எரெக்டஸுக்கு முன்னாடி இந்த ஹொமினினோட எவிடன்ஸ் பார்த்தோம்னா ஆஃப்ரிக்காவில் நிறையா கிடைக்குது, பட் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன் பர்டிகுலர் ஏரியாவில் பார்த்தோன்னா ஹத்னோரா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா வேலி கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு மண்டை ஓடு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஹொமினினோட மண்டை ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹத்னோரா மேனை தான் வந்து நர்மதா மேனோ இல்லை நர்மதா ஹியூமன் அப்படின்னோ சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடய இமேஜ் அழகாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹத்னோரா மேனுன்னு சொல்லக்கூடிய அந்த மேனோட மண்டை ஓடு. அண்ட் தென் we have something about அனிமல் ஃபாசில்ஸ். நிறைய அனிமல்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நர்மதா வேலி அந்த ஏரியாவில் கிடச்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலஃபஸ் நொமாடிகஸன், ஸ்டெகோடான் கணேஷா, அந்த ரெண்டுமே வந்து ஹியூஜ் சைஸ்ட் எலஃபன்ஸ் வித் வெரி கிரேட் டஸ்க், மிகப்பெரிய தந்தத்தோட கூடிய யானைகள். ஸோ அது எல்லாமே வந்து நர்மதா வேலியில் கிடச்சிருக்குது. அதுக்கப்புறம் வைல்டு கேட்டில், போஸ் நொமாடிகஸ்ன்னு சொல்லிட்டு, அண்ட் கிரேட் ஹார்ஸ் மாதிரி ஒரு அனிமல் ஈக்கஸ் நொமாடிகஸ், இது எல்லாமே வந்து இந்த நர்மதா வேலியிலேருந்து மட்டும் எடுத்துருக்கிறாங்க. அண்ட் நம்ம ஊர் அத்திரம்பாக்கம், ஸோ அத்திரம்பாக்கம்லேயுமே வந்து ஈக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹார்ஸ் டைப் ஆஃப் ஸ்பீஷஸ், ஸோ அந்த குதிரையினோட பற்கள் எடுத்துருக்குறாங்க. அப்புறம் வாட்டர் பஃபலோ, நீர் எருமையோட எவிடன்ஸ், இது எல்லாமே அத்திரம்பாக்கத்தில் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த அத்திரம்பாக்கத்தில் இந்த எவிடன்ஸ் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஒரு வெட் லேண்ட்ஸ்கேப்பாக இருக்கும் ஆர் வெட் லேண்ட்ஸாக இருந்திருக்கணும் அந்த டைமில் அப்படின்னும் சயின்டிஸ்ட் வந்து பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த எலஃபஸ் நொமாடிகஸ். இது நேபாளோடைய ஒரு ஸ்டாம்ப்பு, 10 rupee ஸ்டாம்ப்பு, இந்த கவர்மெண்ட் ஆஃப் நேபாள். ஸோ இது இந்தியன் ஆராக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வைல்டு கேட்டில், காட்டெருமை அந்த மாதிரி. நான் சொன்னேன்ல ஈக்கஸ் அப்படின்னா அது வந்து ஹார்ஸஸ் குறிக்கும் அண்ட் ஜீப்ராஸையும் குறிக்கும். ஸோ அதனுடைய ஒரு ஃபேமிலி தான் ஈக்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த லோவர் பலியோலித்திக் பீப்புளோடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான். பிகாஸ் அந்த நொமேடிக் பீரியடில் இந்த ஸ்டோன்ஸை வச்சுட்டு அவங்களுக்கு ஹண்ட் பண்ணி கேதர் பண்ணி தான், அதாவது இந்த தோண்டி கிழங்கு எடுக்கிறது அந்த மாதிரி தான் வந்து மெயினாக சாப்பிட்ருக்குறாங்க. அண்ட் மெயின் எவிடன்சஸ்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எங்கெங்கே வசிச்சிருக்காங்க அப்படின்னா ஓப்பன் ஏர், திறந்த ஏரியாக்களில், ஏதோ ரிவர்ஸ் இருக்குன்னா ரிவர் வேலியில் வச்சுருக்காங்க. மெயினாக வசித்த இடம் அப்படின்னா கேவ்ஸ் அண்ட் ராக்ஸ், மெயின் திங் இஸ் கேவ்ஸ் அண்ட் ராக்ஸ், அங்கே தான் வசிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பத்கா கேவ்ஸ் அண்ட் ராக்ஸ் தான் மெயின் எக்ஸாம்பிள் சொல்லலாம். அண்ட் தென் குடியாம் அப்படிங்கிற பிளேஸு. அகெயின் நான் சொன்னேன்னா இந்த லோவர் பலியோலித்திக்கில் இது எல்லாமே கான்சன்ட்ரேட்டட் இன் சென்ட்ரல் இந்தியா அண்ட் சவுத் ஈஸ்ட் இந்தியா. அதுதான் சென்னை அண்ட் இந்த நர்மதா வேலி பக்கத்தில் தான் பிம்பெட்கா இருக்குது. குடியம் பார்த்தோன்னா இட் இஸ் நியர் சென்னை. திரம்பாக்கம் அங்கே தான் இருக்குது, பல்லாவரம் அங்கே தான், இதுதான் மேஜர் சைட்ஸ். ஸோ இந்த ரெண்டு தான் ஹாட்ஸ்பாட்ஸ் ஃபார் லோவர் பலியோலித்திக் பீரியட்.
அண்ட் அவங்க ஏதோ லாங்குவேஜ் ஏதோ பேசுனாங்க அப்படின்னா லாங்குவேஜ் எதுவும் கிடையாது, ஒரு சில சவுண்ட்ஸ் வச்சுருக்கலாம், இல்லை ஒரு சில வேர்ட்ஸ் இருந்திருக்கலாம். யூஸ் பண்ண லாங்குவேஜ் வெறும் சைன் லாங்குவேஜ், ஜெஸ்டர்ஸ், அது மூலமாக தான் பேசியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுடைய வே ஆஃப் லைஃப். ஸோ எகெயின் இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோன்னு சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா, மெயினாக என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி 3 டிவைடாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். ப்ரீ ஹிஸ்ட்ரி, ப்ரோட்டோ ஹிஸ்ட்ரி, ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி. ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து தெர் இஸ் நோ ரிட்டன் ஸ்கிரிப்ட். ஸோ மெயின் எவிடன்ஸ் பார்த்தோம்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்த்தோம். ஈவன் பிளான்ஸ் அண்ட் அனிமல், ஃப்ளோரல் அண்ட் ஃபானல் ரிமைன்ஸ் கூட நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபார்மிங், வித் ரெஸ்பெக்ட் டு டொமஸ்டிகேஷன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோன் ஏஜ் பர்சன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலே அதனுடைய ஆரிஜின் ஆஃப்ரிக்காவில் தான். ஸோ ஆஃப்ரிக்காலேருந்து தான் ஹியூமன்ஸ் மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்கு வராங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்த முதல் ஸ்பீஷஸ் யாருன்னா ஹோமோ எரக்டஸ். ஸோ இவங்க தான் வந்து வராங்க. இந்த ஹோமோ எரக்டஸ் ஸ்பீஷஸுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் ஹொமினின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, HOMININ. இந்த ஹொமினின்ஸ் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவில் ஒரே ஒரு மெயின் ஃபாசில் மட்டும்தான் கிடைக்குது. அவங்கள தான் நர்மதா மேன் அல்லது ஹத்னோரா மேன் அப்படின்னு சொல்கிறோம், நர்மதா வேலியில். அண்ட் இந்த பலியோலித்திக் பீரியட் அப்படிங்கிறதே வந்து இட் இஸ் டிவைடட் இன்டூ 3 இது, அதாவது லோவர் பலியோலித்திக், மிடில் பலியோலித்திக், அப்பர் பலியோலித்திக். ஸோ இந்த பலியோலித்திக் பீரியட் ஃபாலோ பண்ணி வர பீரியட் வந்து மீசோலித்திக் பீரியட். மீசோலித்திக் ஃபாலோ பண்ணி வர்றது நியோலித்திக் பீரியட். நியோலித்திக் பீரியட் இஸ் நோன் அஸ் நியோலித்திக் ரெவல்யூஷன். ஏன்னா டொமஸ்டிகேஷன், ஃபார்மிங் எல்லாமே ஹை லெவலில் நடக்கிறது நியோலித்திக் பீரியடில். இந்த லோவர் பலியோலித்திக் பீரியடில் தான் வந்து 2 கல்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. ஒன்று அக்கூலியன் கல்ச்சர் அண்ட் இன்னொன்று சுஹேனியன் கல்ச்சர். அக்கூலியன் கல்ச்சர் யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து ஹேண்ட் ஆக்ஸ் அண்ட் க்ளீவர்ஸ். சுஹேனியன் கல்ச்சர் யூஸ் பண்ண டூல்ஸ் வந்து சாப்பர்ஸ் தான் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. பட் சுஹேனியன் கல்ச்சர் மெயினும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சுஹேன் வேலி. அக்கூலியன் கல்ச்சர் சம்திங். அக்கூலியன் கல்ச்சருக்கு வந்து ஒரு சில புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தே ரெப்ரசன்ட் இட் ஆஸ் மெட்ராஸ் ஃபேக்ட்ரி. Madras was very important because Pallavaram, that was a place where first time இந்தியாவில் பலியோலித்திக் டூல்ஸ் டிஸ்கவர் பண்ணுறாங்க. 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அவர் தான் வந்து டிஸ்கவர் பண்ணுறாரு. அண்ட் பலியோலித்திக் பீப்புள் மெயினாக வந்து யூஸ் பண்ண ஸ்டோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஆக்ஸ். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், ஹேண்ட் ஆக்ஸ், க்ளீவர்ஸ், சாப்பர்ஸ். ஹேண்ட் ஆக்ஸ் அண்ட் க்ளீவர்ஸ் யூஸ் பண்ணவங்க அக்கூலியன் கல்ச்சர். சாப்பர்ஸ் மெயினாக யூஸ் பண்ணவங்க சுஹேனியன் கல்ச்சர். பட் இது ரெண்டுமே வந்து ரீசன்ட் ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ரெண்டுமே தனித்துவமானதில், ரெண்டுமே இன்டர்மிங்கிள் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே மெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் இந்தியா ஒரு ஹப்பு, சவுத் ஈஸ்ட் இந்தியா தட் இஸ் த சென்னை அண்ட் சரௌண்டிங் ஏரியாஸ் ஒரு ஹப்பு. அவங்கள மேக்ஸிமம் எங்கே இல்லை அப்படின்னா கெஞ்சட்டிக் வேலியில் இல்லை, ஹையர் ஹில்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் இல்லை, அண்ட் இந்த சதர்ன் டிப் ஆஃப் தமிழ்நாடு இங்கே இல்லை. மிச்ச இடத்துல எல்லாமே வந்து லோவர் பலியோலித்திக் பீப்புள் இருக்காங்க. அண்ட் நிறையா அனிமல் எவிடன்ஸ் கூட கிடச்சிருக்கு, பர்டிகுலர்லி ஃப்ரம் அந்த நர்மதா வேலி. ஸோ அங்கே தான் வந்து நிறையா டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ், எலஃபஸ் நொமாடிகஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெயண்ட் எலஃபண்ட், ஸோ அவங்களோட இதுவும் கிடச்சிருக்கு. பாஸ் நொமாடிகஸஸ் ஒரு காட்டெருமையோட இது கிடச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே நர்மதா வேலியில் கிடச்சிருக்கு. ஸோ தட் இஸ் இப்போது சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்கலாம், ரைட் ஆன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் நர்மதா வேலி வித் ரெஸ்பெக்ட் டு லோவர் பலியோலித்திக் பீரியட் அப்படின்னு கேட்டால் நம்ம இதை தான் கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு இஸ் த ஃபாசில்ஸில் வச்சு பார்க்கும்போது ஹத்னோரா மேன் சொல்லலாம். செகண்ட் வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த அனிமல் ஃபாசில்ஸ் போஸ் நொமாடிகஸ், இக்கஸ் நொமாடிகஸ், எலஃபாஸ் நொமாடிகஸ், இது எல்லாமே நர்மதா வேலியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஈவன் இன் சென்னையில் கூட ஒரு சில அனிமல் ஃபாசில்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இக்கஸ் ஹார்ஸோடைய டீத்து அதெல்லாம் எடுத்திருக்காங்க, வாட்டர் பஃபலோ எடுத்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறாங்க அந்த டைமில் வந்து திஸ் ஏரியா வந்து ஒரு வெட் ஏரியாவாக இருந்திருக்கணும், வெட்லேண்ட் ஏரியாவாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்து மக்களுடைய வே ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா மெயின்லி ஹண்டிங் அண்ட்
கேதரிங். அதே மாதிரி அவங்க வாழ்ந்த இடம் பார்த்திங்கன்னா கேவ்ஸ் அண்ட் ராக்ஸு, பட் ரிவர் வேலிஸ் பக்கத்துலேயும் இருந்திருக்காங்க. அண்ட் மெயின் எக்ஸாம்பிள் சைட்ஸ் பார்த்தோன்னா நர்மதா வேலி அண்ட் சென்னை. நர்மதா வேலியில் பர்டிகுலராக சொல்லணும்னா பிம்பெட்கா, சென்னையில் பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா பல்லாவரம், திரம்பாக்கம் அண்ட் குடியம். இது எல்லாமே வந்து நம்ம எக்ஸாம்பிளாக கோட் பண்ணலாம். அண்ட் எந்த டைம் பீரியட்லேருந்து எந்த டைம் பீரியட் வரைக்கும் லோவர் பலியோலித்திக்னு சொல்கிறாங்கன்னா 20 lakh BCலேருந்து 60,000 BC வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் டைம் பீரியட் ஆஃப் அவர் ஹிஸ்ட்ரி வந்து இந்த பலியோலித்திக், பர்டிகுலர்லி லோவர் பலியோலித்திக் பீரியடில் தான் வருது. ஸோ இதுதான் மெயின் சம்மரி இது வரைக்கும் பார்த்தது. ஓகே, இது ரொம்ப லாங்காக போகுது. ஸோ 30 minutes ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் ரிமைனிங் மிடில் பலியோலித்திக், அப்பர் பலியோலித்திக் பார்த்துட்டு மீசோலித்திக், நியோலித்திக் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.